தாவேகாவுடைய மூத்த நிர்வாகிகள் ஒருவரான ஆதவர்ஜுனா இந்த கரூரில் நடைபெற்ற 41 பேர் இறந்த இந்த துயர சம்பவத்திற்கு பின்பாக 2 நாட்கள் கழித்து தன்னுடைய முகநூல் பக்கத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்துவது போல ஒரு கருத்தை பதிவிட்டிருந்தார். இந்த கருத்து என்பது பல்வேறு கண்டனங்களை எழுப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த பிற்பகலில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி செந்தில்குமார் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது ஏற்கனவே இந்த வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வழங்க கோரி முன்வைக்கப்பட்ட வழக்கில் இந்த கட்சியுடைய மூத்த நிர்வாகியான ஆதவர்ஜுனா அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்த பதிவையும் நீதிபதியிடம் காண்பித்தார்கள். அதனை கேட்ட நீதிபதியிடம் காண்பிக்கப்பட்டது. இது போன்ற ஒரு வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த முடியும்? ஒரு சிறிய வார்த்தையே ஒரு பெரிய பிரச்சனைக்கு காரணமாகிவிடும் என்ற ஒரு கருத்தை நீதிபதி முன்வைத்திருந்தார். எனவே இவர்கள் நீதிமன்றத்திற்கு அப்பாற்பட்டவர்களா, சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்பிய நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று காவல்துறை காத்திருக்கிறதா என கேள்வி எழுப்பினார். அது தொடர்ந்து அரசு தரப்பில் இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு எண் மற்றும் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்குடைய பிரிவு தொடர்பாக நீதிபதியிடம் அந்த பதில் என்பது கொடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக இந்த வழக்கில் ஒரு புரட்சி ஏற்படுத்துவது போல இந்த ஆதவர்ஜுனா என்பவர் பதிவிட்டிருக்கின்றார். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்புலத்தை விசாரிக்க வேண்டும். இந்த பதிவுடைய வெலாசிட்டி என்ன என்பதை போலீசார் ஆய்வு செய்ய வேண்டும். இதுபோல பொறிப்பற்ற பதிவுகளை காவல்துறையினர் கவனத்துடன் கண்காணித்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறிய நீதிபதிகள் அனைத்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்த வழக்கில் A1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஆதவர்ஜுனா மீது தேவையான சட்ட நடவடிக்கைகளை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு நீதிபதி தற்பொழுது உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கின்றார். தொடர்ந்து நீதிமன்றம் காவல்துறை முழுமையான சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவுகளை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. விரைவில் அரசு தரப்பிலும் காவல்துறை தரப்பில் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என பார்க்கப்படுகிறது.